ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை பிறந்துருச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் அம்மா சாமி கும்பிடுவாங்க. அது வேண்டுதல் மாதிரி எல்லா வீட்லேயும் கும்பிடுவாங்க. அதே மாதிரி வருஷம் எங்கள் அண்ணி வீட்லேயும் கும்பிட்டுருக்காங்க. எங்கள் சின்ன அண்ணி வீட்டில் கீழே நான் போன வருஷம்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கோம். காலையிலே இன்னொருத்தவங்க வீட்டில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இறந்து போனனால என்னை கூப்பிட்டுருந்தனால நான் காலையிலே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து கஞ்சி சமைச்சிட்டு இருக்காங்க. எப்படி சமைக்கிறாங்க, என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்மாட்ட கேட்கலாம். முன்னுக்கு நான் எங்கே போனேன்னா எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு தான் போனேன். அவங்களோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னொருத்தவங்க வீடுன்னே அம்மா இன்னொரு வீடு அத்தை மாமா வீடுன்னு சொல்லுமா, சொல்லக்கூடாதுல்ல. இன்னொருத்தவங்க அத்தை மாமா இல்லை மாமா இல்லை, அத்தை மாமா வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். அடுத்து இங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்லுமா என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு. இன்னைக்கு வந்து அம்மா சாமி கும்பிட்றாங்க. அதாவது சொல்கிறாங்களே மாரியாய் வந்து சமயபுரத்து அம்மா வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே, அதுக்காக இன்னைக்கு வந்து குளுமேற்றுவாங்க. நம்ம வீட்டில் எல்லாமே சாமி கும்பிட்டு குளுமேற்றுறாங்க. என்னன்னா கஞ்சி, கொள்ளு கஞ்சி வைப்பாங்க, இனிப்பு கஞ்சி வைப்பாங்க, மாவிளக்கு, கொழுக்கட்டை, நெய்மோறு, பானாக்கம் செய்வாங்க. அதுக்கப்புறம் மட்டன் சமைச்சு, அதாவது முட்டையும் பொட்டையும் சொல்லுவாங்க, கோழிக்கறி அடித்து நாட்டுக்கோழி எடுத்து அடித்து குழம்பு வச்சு வறுத்து 3 பேருக்கு சாமியாக மாரியாக இருக்கவங்கள 3 பேர்த்த கூப்பிட்டு அதை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எப்போதுக்குமே ஆரியப்போ வந்து வாரமே செஞ்சுருவாங்க. இப்போ நாங்களாம் வந்து 2வது வாரம் 3வது வாரம் செய்வோம். ஆரியப்போ வந்து ஃபஸ்ட்டு வாரமே அதை வந்து செஞ்சுருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு நிறையா எங்களுக்கே வந்து பிள்ளைங்க வந்து அவங்க அத்தை மாமா வீட்டுக்கு வந்து ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாங்க. இங்கே 2வது இன்னொன்று பிறந்த மாமா வீட்டிலேருந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அங்கே போகணும். இன்னொன்று நம்ம ஊர்லேயும் வந்து 2 பேர் சாமி கும்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 இடத்துல சாமி கும்பிட்ற மாதிரி. இன்றைக்கி வாங்க இப்போ என்னென்ன செஞ்சுருக்கோம், என்னென்ன செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். ஆயா வந்து உட்காந்துட்டே எல்லா வேலையும் ஒழிச்சு கொடுத்துருவாங்க. மாரியாய் வந்து தேர் ஏறதுக்கு முன்னுக்கே அவங்க வந்து செய்கிறாங்க. எப்போதுமே மொதல் நாள் 2 நாளுக்கு முன்னுக்கு வந்து வருஷம் பிறக்கும், சித்திரை பிறக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே செவ்வாய்க்கிழமையே வந்து சித்திரை பிறக்குது. அதனால தான் அன்னைக்கே தேர். அங்கே ஆயா எல்லாம் உரிச்சு கொடுப்பாங்க. கறி, நாட்டுக்கோழி ஈரல், கருவாடு சமைக்கணும் இன்னைக்கு. அங்கிட்டு சிக்கன் கிரேவி ரெடியாகுது. பெரியப்பா அடுப்பு தள்ளுறாரு. சாதனா சமைக்கிறா. எங்கள் சாதனை போட எங்கள் சின்ன அண்ணி கிண்டுறாங்க. அண்ணி வீட்டில் தான் இன்றைக்கி சாமி கும்பிட்றாங்க. கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க பாருங்க எங்கள் அண்ணி. இது வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வந்து நாட்டுக்கோழி, அப்படி தான் சொல்லுவாங்க. முட்டையும் பொட்டையும் முட்டையும். அதனால் இந்த மாதிரி முட்டை கரு வச்சதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சமைப்பாங்க. இங்கே வந்து பிராய்லர் சிக்கன். இவங்க இல்லைன்னா எப்படி? இப்போ வதக்கிட்டு அந்த போட்ட கறி தண்ணியிலே கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடுறாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இடையில நான் வந்தோடனே சாப்பிட போயிட்டேன். மாடிக்கு இட்லி சாப்பிட போனேன். அவங்களே மசாலாலாம் போட்டாங்க. மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும். இங்கே வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்காங்க நாட்டுக்கோழி குழம்பு. இந்த பக்கம் வந்து மாமா வந்து கொழுக்கட்டை பிடிச்சிட்ருக்காங்க. அங்கிட்ட வந்து துள்ளு மாவு அரிசி வந்து அரைச்சிட்டு வந்திருக்காங்க. சொல்லியா? துள்ளு மாவுக்கு வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு துள்ளு மாவு, கொழுக்கட்டைக்கு வெல்லம் போட்டு கொழுக்கட்டை பிடிக்கிறோம். சாமி கும்பிட்றதுக்கு சாணக்காய் மாவு எனக்கு திரி போட்டு சாமி கும்பிட மாவு. ஓகே அம்மாவுக்கு. இங்கே வந்து எவ்வளோ பானாக்காவுக்கு தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றி வச்சுருக்கிறேன். பானக்காய், மோர். இது வந்து மோர். இது வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மோர், பானக்காய் ரெடி. இங்கிட்டு கொழுக்கட்டை துள்ளு மாவு ரெடி. அங்கிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. கொள்ளு கஞ்சி ரெடி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலே வந்து கொள்ளு கஞ்சி தான். நாட்டுக்கோழி வந்து வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா, அவ்வளோதான். கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் திருப்பியும் உழ வைக்கணும். கொள்ளு கஞ்சி. இதுக்கு வந்து ஐஸ் விற்கிறாங்க, அதனால் நாங்கள் ஐஸ் வாங்குகிறோம். எனக்கு வந்து இந்த கலர் தான், காஃபி கலர் தான். எனக்கு காஃபி கலர். உனக்கு வேணுமா? வேணாம், நம்ம வேற கடையில் போய் வாங்கல, காசு கொடுத்தா வாங்குவோம். கடைக்கு போகலையா நீ? கடைக்கு வரலையா? சாப்பிட்டு வரேன். சரி, காசு அம்மா பாக்கெட்ல வை. ஏன் மொத்தம் நாங்கள் 7 பேருக்கு 7 ஐஸ். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட போகிறாங்க. ஒரு சைடு முட்டை, இன்னொரு பக்கெட்டு வந்து ரசம். ரசம் கருவாட்டு குழம்பு. இங்கே வந்து மாமா வந்து சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. பாட்டி 3 பேர் வந்துட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி மாவிளக்கு போட்டிருக்காங்க, நாங்கள் அதிலே விளக்கு பச்சுக்கிற மாதிரி. இது வந்து இங்கே சாமி கும்பிட்ற டைமில் மாடு பின்னாடி வந்துருச்சு பின்வாசல் வழியா. வாழைப்பழம் சாப்பிட்டோன்னே கிளம்புது. இது வந்து ரெகுலரா நம்ம வீட்டுக்கு வர மாடு. தண்ணி வைப்போம், தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மாடு இந்த மாடு இல்லை, இன்னொரு மாடு தான் வருது. நேதி தான் வந்துச்சு. என்ன பண்ணுது? சாமி கும்பிட வந்துருக்கோம்ப்பா. நல்ல வாழ்க்கை வாழ்க்கை. இவர் எங்க திணறு பூசினாரு? சாமி கும்பிடணும். ஆமா எனக்குமா. சரி எனக்கா? ஓகே. வணக்கா. எதுக்கு அப்படித்தானே அந்த நாளை கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறாரு. மூணு வாட்டி தூக்கி கொடுக்குறாயா? வா ஆயாக்கால அம்மா தின்னு பூசிட்டாங்க கூட. ஆயாக்கால நீ வந்து கால் விழுவா. சும்மா அப்படி தட்டினே அதுக்குன்னு வச்சுட்டு போயிட்டான். இங்க வா, இங்க வா, சாமிக்கு முடியும். மாலையும் கழுத்துமா எங்க காலில் விழுவாப்புல வரணும். சாமி கும்பிட்டு வந்துடுவா. நல்லபடியா நல்ல குடும்பமும் அமையும். திவீஸ் உளுந்துட்டியா பரணி? அடுத்து திவீஸா பரணியா? பாக அப்புறம்
பாபா கம்மி தான் இல்லையா? அங்கே இருக்காங்க கூட. எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரிங்கய்யா. அவங்களாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். மா நாச்சுக்கோழி குழம்பு.